வீக்லி இங்கிலீஷ் கிராமர் பகுதியில் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போனோம்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வாட் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர்? வி யூஸ் திஸ் டென்ஸ் ஃபார் என்னத்துக்கு நான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து பார்ப்போம்னா ஆக்ஷன்ஸ் தட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடக்க போகிறதா நாங்கள் அதை சிம்பிள் ஃபியூச்சரில் நாங்கள் எழுதலாம் அல்லது பாவிக்கலாம். இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் டிசைட் நவ். இப்போ நாங்கள் முடிவு எடுக்கிறது இன்ஸ்டன்ட் டக்குன்னு ஒரு ஏதாவது ஒன்று யோசிச்சு செய்கிறது. சரி அங்கே போவோம், சரி இவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இவருக்கு கால் பண்ணுவோம், அப்படி நாங்கள் இன்ஸ்டன்ட் டிசிஷனை நாங்கள் எடுப்போம் தானே. அப்படிப்பட்ட டிசிஷன்ஸையும் நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லலாம். இப்போ தான் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதுவும் சிம்பிள் ஃபியூச்சரில் எழுதலாம். அடுத்து ப்ராமிசஸ் ஓர் ப்ரெடிக்ஷன்ஸ். ப்ராமிஸ் ஒரு ஆளுக்கு வாக்கு கொடுக்குறது. இப்போ ஐ வில் ஹெல்ப் யூன்றதும் ஒரு வாக்கு தான். அது சிலது இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரியாத ஒரு கேட்டாலும் நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது, அது இன்ஸ்டன்ட் டிசிஷன். அதே இது ப்ராமிஸுக்கும் வரும். ப்ரெடிக்ஷன்ஸ் நாளைக்கு மழை பெய்யலாம், இப்போ மழை பெய்யும், வெயிலும் அதிகமாக கூட போகுது, அப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, எதிர்வு கூறுதல். ஸோ இதுவும் வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் நாங்கள் பாவிக்கலாம். ஈஸி ஐடியான்னு பார்த்தீங்கன்னா நவ் டிசிஷன் ஃபியூச்சர் ஆக்ஷன். இப்போ உள்ளதில் டிசிஷன் ஒன்று மேக் பண்ணி ஃபியூச்சரில் ஆக்ஷன் ஒன்று கொடுக்குறது தான் சிம்பிள் ஃபியூச்சர். ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டை பாருங்கள். சப்ஜெக்டோட வில் ப்ளஸ் பேஸ் வெர்ப். சப்ஜெக்ட் இருக்கணும், அதோட வில் இருந்தால் ஓகே. ஃபியூச்சரை காட்டுறதுக்கு அங்கே பேஸ் வெர்ப் இருக்கும், அதாவது V1. பாசிட்டிவ்ஸ் என்ன, அஃபர்மேட்டிவை பார்ப்போம். ரூல் என்னது, ஜூஸ் வில் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். அப்போ நாங்கள் அந்த ஹேஸோ ஹேவோ டுவோ டஸ்ஸோ ஹேட் அதை மாதிரி பார்க்காம எந்த சப்ஜெக்டுக்கும் நாங்கள் என்னது வில்ல பாவிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் ஸ்டடி, யூ வில் ஒர்க், we will learn, they will play, he will run, she will read, it will rain. இது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எதுக்கு? அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். யூ வில் ஒர்க், நீ வேலை செய்வ. வி வில் லேர்ன், நாங்கள் படிப்போம். தே வில் பிளே, அவர்கள் விளையாடுவார். நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி? ஸ்ட்ரக்சர், அதாவது சப்ஜெக்டோட வில்லுக்கு இப்போ ஹெல்பிங் வேர்பு பார்க்கல நோட் வரும். ஹெல்பிங் வேர்புக்கு நடுவில் நோட் வந்தால் ஓகே. எக்ஸாம்பிள் ஐ வில் ஸ்டடி, நான் படிக்க மாட்டேன். தே வில் நாட் ஒர்க், அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். ஹீ வில் நாட் ரன், அவன் ஓட மாட்டான். ஷீ வில் நாட் ரீட், அவள் வாசிக்க மாட்டான். அப்போ நெகட்டிவாக சொல்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஷார்ட் ஃபார்ம் வில் நாட்ண்டா won't, ஐ won't கோ, ஷீ won't ஸ்டடி. இது ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது. வில் நாட்டை won't எழுதும். கொஷன் என்னது, இன்ட்ரோகேட்டிவ் எப்படி வரும்? சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் ஹெல்பிங் வேர்ப் அந்த வில்ல போட்டால் ஓகே. வில் சப்ஜெக்ட் வேர்ப். எக்ஸாம்பிள் பாருங்க. வில் யூ ஸ்டடி, நீ படிப்பியா? வில் தே ஒர்க், அவர்கள் வேலை செய்வார்களா? வில் ஹீ ரன், அவன் ஓடுவானா? வில் ஷீ ரீட், அவள் வாசிப்பாளா? எஸ் ஐ வில், எஸ் அல்லது நோ அண்டு வேர். ஸோ ஹெல்பிங் வேர்க் முன்னுக்கு வந்தால் அதோட ஆன்சர்ஸ் வந்து எஸ்ஸோ நோவாக தான் இருக்கும். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. சிம்பிள் ஃபியூச்சர் பார்க்குறோம். என்னத்தை பாய்க்கிறேன்டா ஃபியூச்சரில் நடக்க போகிற ஆக்ஷனை சொல்கிறதுக்கு, அல்லது இன்ஸ்டன்ஸ் தர உடனே முடிவெடுக்கிறதுகளுக்கு, அல்லது ப்ராமிஸ் அல்லது ப்ரெடிக்ஷன்ஸுக்கு நாங்கள் சிம்பிள் ஃபியூச்சரை பாய்க்கலாம். சாதாரண ஸ்ட்ரக்சர் ரூல் சப்ஜெக்டோட வில்லோட பேஸ் வெர்பை போட்டால் ஓகே. நெகட்டிவ் வண்டா பேஸ் சப்ஜெக்டோட வில்லோட நோட் போட்ட பேஸ் வெர்ப் போட்டால் ஓகே. அதே இதை சப்ஜெக்டுக்கு முன்னால் ஹெல்பிங் வெர்பை கொண்டு வந்து போட்டால் அது வந்து இன்ட்ரோகேட்டிவாக சேஞ்ச் ஆகும். வெரி ஈஸியான ஒரு டென்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் தரப்பட்டிருக்கு. நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன்சரை எழுதி பார்க்கலாம், அல்லது கமெண்ட் பண்ணலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நார்மலாக இதில் என்ன நீங்கள் ஆட் பண்ண வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ண வேணும். அங்கே போனஸ் ப்ராக்டிஸ் இருக்குது. இதில் என்ன செய்ய வேணும்டா, ஷீ வில் ஸ்டடி, சேஞ்ச் டு நெகட்டிவ். அப்போ இதில் பாசிட்டிவாக தானப்பட்டால் நீங்கள் நெகட்டிவ் ஆகணும். மேக் கொஷன், இதில் பாசிட்டிவாக தந்ததை கொஷனாக சேஞ்ச் பண்ண வேணும். கரெக்ட் மிஸ்டேக், ஷீ வில் ஸ்டடீஸ் டுமாரோ, அவள் நாளையே படிப்பா அப்படி இருக்கிறத நாங்கள் மிஸ்டேக் கொண்டு இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சி இதில் ரைட் பண்ண வேணும். நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸை எழுதி பார்க்கலாம்.